ஓம் சாந்தி. மன்னன கிராந்தி போயிட்டு இருக்குது. அதனுடைய 20வது நாள் இன்று. இதுவரைக்கும் என்னெல்லாம் கிளாஸ் 19 நாள் நடந்ததோ எல்லாருமே நல்லா மனனம் பண்ணிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் 7 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதனுடைய சப்தார்த்தம், அதனுடைய பாவார்த்தம், அதனுடைய குணார்த்தம் அதையெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ரொம்ப நல்ல முறையில ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த கிளாஸை விட்டுறக்கூடாது, கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் மனசு சொல்லுது, இதயத்திலிருந்து வருது. ஆனா சில சேவைகள் இருக்கிறதுனால நம்ம வர முடியல ரெகுலரா. அதனால எனக்கு 20வது நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பொன்னான வாய்ப்பு. உங்க முன்னாடி இருக்கிறேன். என்னுடைய முரளியினுடைய டேட் என்ன? 20/11/2014 முரளி. அதாவது டேட் தப்பா சொல்லியாச்சு. 30/11/2014. யாரு அமிர்த வேலை எந்திரிக்கிறாங்களோ அவங்க அமிர்தத்தை குடிக்கிறாங்க. இப்ப நீங்க பிக்சர்ல பாத்துட்டு இருக்கிறீங்க பாருங்க, பாபா என்ன கொடுக்கிறாரு நமக்கு? அமிர்தம் கொடுக்கிறார். இது பாத்தீங்கன்னா ஸ்தூலமான அமிர்தம் கிடையாது, ஸ்தூலமான எந்த ஒரு டானிக்கோ எதுவுமே கிடையாது. பாபா கூட நம்ம சந்திப்பு நிகழ்த்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அதீந்திரிய சுகம், குஷியினுடைய அதுதான் அமிர்தம். முரளியினுடைய ஹெட்டிங் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வருது. அமிர்த வேலை, அமிர்தம் குடிக்கும் நேரம். அந்த நேரத்துல விசேஷமாக பாபாவுடைய நினைவில் இருக்கணும். அமிர்த வேலை நேரம் விசேஷமான நேரம், அதனால அந்த நேரத்துல பாபா நினைவுல கண்டிப்பாக உட்காரணும் அப்படிங்கிறார். அப்புறம் பாபா அமிர்தம் குடிக்கிறதுக்கு என்ன சொன்னாரு? அமிர்தம் குடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவரை நினைக்கணும். அந்த நேரத்துல, அமிர்த வேலை நேரத்துல ஞானத்தினுடைய அமிர்தம், குஷியினுடைய அமிர்தம், ஆனந்தத்தின் அமிர்தம், சுகத்தின் அமிர்தம், சக்திகளின் அமிர்தம் பாபா அந்த நேரத்துல முற்றிலுமாக நமக்கு அந்த போஷாக்கு கொடுக்கிறாரு. ஆத்மாவுக்கு ஆத்மா பரமாத்மா சந்திப்பு நிகழ்கிறது. அந்த நேரத்துல பாபா நடுவுல சொன்னாரு, பாபாவுக்கு செயின் கிடைக்கிறது இல்ல. செயின் பாபா சொல்றாங்க முரளியில, குழந்தைங்க எனக்கு செயின் கிடைக்கிறதே இல்லை. செயின் அப்படின்னா செயின் அப்படின்னா மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம், நிறைவு, மன நிறைவு. பாபாவுக்கும் மனசு அடிச்சுட்டே இருக்கு. எதனால? அது வாணியில சொல்றாரு, குழந்தைங்க நீங்க இல்லாம எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது, மன அமைதி அடைய மாட்டேங்குது, சாந்தமாக மாட்டேங்குது. என் குழந்தைங்க தான் எனக்கு உசுறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குழந்தைங்களை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு மனசுல எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. அதுவே நம்ம கூட என்ன மாதிரியான ஆத்மாக்கள்? தாகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா. அதனால தாகத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தாகத்தை தீக்கிறதுக்காக பாபா எங்க வந்திருக்காரு? அந்த திருவிழாவில வந்திருக்கிறார், மேளாவில வந்திருக்கிறார். அதனால இன்று பாப் தாதா சந்திப்பினுடைய மேளாவில வந்திருக்கிறாரு. மேளா அப்படின்னா ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல, ஒன்றா கூடி இருப்பாங்க. உலகத்தினுடைய திருவிழா அப்படின்னா அங்க ஊஞ்சல் ஆடக்கூடியது சாதனங்கள் இருக்கும், ராட்டினம் இருக்கும், இல்ல சாப்பிட்ற ஐட்டங்கள் நிறைய விற்பாங்க, பொம்மைகள் விற்பாங்க. இங்க யாரு சந்திக்கிறாங்க? யாரை சந்திக்கிறாங்க? ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கும். நம்ம எல்லாம் யாரு? ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் அமர்ந்து பரமாத்மாவை சந்திச்சு கொண்டிருக்கிறது. ஆத்மா பரமாத்மாக்கு மீட்டிங் அமிர்தத்தினுடைய வேலையாகவும் இருக்குது, மேளா சந்திப்பினுடைய மேளாவும் இருக்குது. ஏன்னா இந்த டைம் நமக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம சந்திப்பு கொண்டாடவே முடியாது, சந்திக்கவே முடியாது, மீட் பண்ணவே முடியாது. பாபா முரளியில சொல்றாங்க, குழந்தைங்களை பார்த்து பாபா குஷியில பாடல்கள் பாடுறாரு. என்ன பாட்டது? ஆஹா குழந்தைங்களே ஆஹா, ஆஹா செல்லமான குழந்தைங்களே ஆஹா. இந்த மாதிரி பாபா குழந்தைங்களை மீட் பண்றாரு. பாபா வர்றதுக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் புரட்சி ஏற்படுத்துச்சு. சாகார முறையில பாபா சொல்றாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் டெவலப் ஆச்சு. பாரத நாட்டுல சயின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இங்க மூலிகைகளை வச்சுலாம் மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாங்க, மாட்டு வண்டி. ஆனா இன்னைக்கு முரளியில கூட பாபா சயின்ஸ அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. சயின்ஸினுடைய மகிமை பாக்குறாரு. ஏன்னா குழந்தைங்க உங்களுக்கு தூரமா இருந்து நிறைய பேர் தொங்க கூட இருக்கிறாங்க, டைமண்ட் ஹால்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறாங்க, வேற ஹால்ல இருந்தாலும் கூட. அதே போல நம்ம அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிறோம், ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக பாக்குறாங்க. இப்ப டிவில வருது, பீஸ் ஆஃப் மைண்ட் டிவில வருது. இதெல்லாம் சயின்ஸினுடைய சாதனங்கள்.
சயின்ஸினுடைய சாதனம் பாருங்க, பரமாத்மாவை ஆத்மாவும் சந்திக்கக்கூடிய ஒரு மேலாக கொண்டாடிடுது. சுட்சுமா இல்ல, நேரடியாக மில்லன் சந்திப்பை கொண்டாட வைக்குது. அப்ப அவனுடைய இனிமையான வார்த்தைகள், இனிமையான அந்த முரளியை நம்ம கேட்க முடியுது. ஆனா இந்த காலத்துல எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. அவங்கவுங்க 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேரும் தனித்தனியா பாபா மீட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கு சில இடத்துல. பெர்சனலா ஒவ்வொருத்தரும் பாபாவை சந்திக்க முடியுது. எங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்தபடியே பாபாவுடைய மகா வாக்கியங்களை, பாபாவை சந்திப்பு, பாபா மீட் பண்ற முடியுது. பாபாவனுடைய முரளி தான் நமக்கு மகா வாக்கியம் தான் நமக்கு முரளி. இந்த முரளியை கேட்கும் போது எப்படி அங்க கோபிகைகள் டான்ஸ் ஆடினாங்க, அதே போல நம்மளுடைய இதயமானது அந்த குல காகிதம் அடையுது, குஷியில நம்ம ஆடுது. இன்றைக்கு 7 பாயிண்டினுடைய இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சயின்ஸ். பாபா இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, முரளியில சங்கமிகத்துல நீங்க குழந்தைங்க வரும்போது சயின்ஸும் உங்களுக்கு உதவுகிறது, ஹெல்ப் பண்ணுது. அதாவது உதவியாளர்களாக ஆகுது. ஃபாரின்ல இருந்து வராங்க அப்படின்னா பறந்து வராங்க ஏரோப்ளைன்ல, அது கூட சயின்ஸினுடைய சாதனம். இங்க நீங்க இருக்கீங்கன்னா அங்க 2 வீலர்ல எங்க சுத்துறீங்க, அதுவும் சயின்ஸினுடைய சாதனம். கார்ல போறாங்கன்னா அதுவும் சயின்ஸினுடைய சாதனம். கையில மொபைல் போன் இருக்குதுன்னா அதுவும் சயின்ஸினுடைய சாதனம். இந்த சயின்ஸினுடைய சப்தார்த்தம் என்ன? விஞ்ஞானம், அறிவியல் தமிழ்ல. இதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா அறிவியல், ஆராய்ச்சி, பரிசோதனை, கண்டுபிடிப்பு, தொழில்நுட்பம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஆய்வகம், விஞ்ஞானி, இந்த மாதிரி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்குது. சரி, இதனுடைய பாவார்த்தம் என்ன? இதனுடைய பாவார்த்தம் பாத்தீங்கன்னா, இயற்கையாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதனுடைய காரணம், அதனுடைய ஆதாரம், அதனுடைய செக்கிங், அது எல்லாத்தின் மூலமாக அதை புரிஞ்சுக்கிறது. அப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் மட்டும் அதை நம்பாம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணத்தை தேடி அதை அறியக்கூடிய முயற்சி தான் அறிவியல் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மரம் ஏன் வளருது, மழை எப்படி பெய்யுது, மனித உடல் எப்படி இயங்குது, இதெல்லாம் சயின்ஸினுடைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இது எல்லாமே. சரி, இதனுடைய குடார்த்தம் என்ன? அதாவது ஆழமான ரகசியம், விஞ்ஞான அறிவு இதனுடைய ஆழமான ரகசியம். அதாவது இது ஒரு மேஜிக்கோ கிடையாது, எது ஒண்ணுமே மேஜிக் கிடையாது, எல்லாமே சயின்ஸ் அப்படிங்கிறத, எல்லாமே ஒரு லாஜிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுதான். அது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேய் அடிச்சு கொண்டுடுச்சு அப்படிம்பாங்க. ஆனா அது உண்மையிலே என்னவா இருந்திருக்கும், உள்ளுக்குள்ள ப்ளீடிங் போயிருக்கும், ரத்த கசிவு உள்ளுக்குள்ளேயே, அது வெளியில தெரியாது. அப்புறம் ஹார்ட் ஃபெயில் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருந்தது. ஆனா அதனுடைய காரணங்கள் தெரியாதனால தோல் மாற்றம், உடல் மாற்றம், ஏதாவது காயம், உட்காயம், அதனால சரீரம் விட்டுருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு காரணம் ரீசன் தெரியாதனால பேய் அடிச்சு கொண்டுடுச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையா இருந்த விஷயங்களை அதுக்கான அறிவியல் காரணத்தை, உண்மையான ஆழமான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. இது கூட சயின்ஸினுடைய ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாம். யாராவது ஒருத்தர் வாங்க. அதாவது பாதி பாட்டில்ல தண்ணி இருக்குது, உங்களுக்கு தெரியறதுக்காக கலர் போட்டுருக்கோம், ரெட் கலர். இது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க பார்த்து. பாதி பாட்டில் நிறைஞ்சிருக்கு, கரெக்ட், மாதவி சொல்றாங்க. இதுவே நம்ம பாதி காலியா இருக்குங்கன்னா நெகட்டிவ், பாதி நிறைஞ்சிருக்கிறது பாசிட்டிவ். பாபா நம்மளை பாசிட்டிவா மாத்திட்டு இருக்காரு. இப்ப பாதி பாட்டில பாத்தீங்கன்னா, நான் இது மேஜிக் கிடையாது, ஆக்சுவலி இது மேஜிக்கா காட்டுறாங்க. நான் ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன் இந்த பாட்டில, ஆனா இதை சுத்துறேன் பாருங்க, கையில சுத்தும் போது அது தண்ணி சிந்தவே இல்லை. இது கூட ஒரு சயின்ஸ். அந்த பிரதர் நீங்க சுத்தி காட்டுங்க பாருங்க, அவர் சுத்தினா கூட கீழே சிந்தல. இது எப்படி ராட்டினம் சுத்துற மாதிரி, சக்கரம் சுத்துற மாதிரி இப்படி சுத்துங்க, கீழே விழல பாத்தீங்கன்னா தண்ணி சிந்தவே இல்லை. இது சயின்ஸ், இயற்பியல். இதுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட், மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லலாம், சயின்ஸ்ல சொல்றாங்க. அதாவது அந்த பாட்டில் வட்டமா சுத்துறதுனால அந்த தண்ணி மேல மூடியணும், எங்க ஓப்பன்ல இருக்கோ அங்க வராம அது கீழ் நோக்கி அழுத்தப்படுது. அதுதான் இந்த சயின்ஸோட ரகசியம். அடுத்தது 2வது வார்த்தை பாத்தீங்கன்னா ஃபூல், அதாவது ஹிந்தியில மறதி அப்படின்னு சொல்லுவாங்க, பூல்கையா.
நான் மறந்துட்டேன். பாபா கூட வாணியில் சொல்லுவாரு, பச்சே முஜே பூல் ஜாத்தே, குழந்தைங்க என்ன மறந்துடுறாங்க. இந்த முறையில பாபா சொல்றாங்க, அப்பா வந்து எப்பவாவது குழந்தைங்களை மறப்பாரா? மறக்க முடியுமா? நான் மறக்கிறது இல்லை உங்களை, நீங்க தான் என்ன மறந்துடுறீங்க. இதனுடைய சப்தார்த்தம் பாத்தீங்கன்னா தவறு, தவறுக்கும் வரும், மறந்து போறதுக்கும் வரும். மறதி, தவறு, பிழை, மறந்து போகுதல், தவறுதல், கவனக்குறைவு, தவறான செயல், தவறான எண்ணம், புரிதலில் ஏற்பட்ட பிழை, நினைவிலிருந்து விலகுதல், மறந்து போறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தமிழ் மீனிங். நீங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். அரவிந்த் பாய் சொல்றாரு தப்பு. मिस्टेक और भूल के साथ कौन सी शब्द यूज करते हैं? भूल चूक, चुप. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மிஸ்டேக், உருதுல பாத்தீங்கன்னா கசூர் அப்படிம்பாங்க. மேரா கியா கசூர் ஹை அப்படின், என்னுடைய தப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த கசூருங்கிற வார்த்தை உருதுல. சரி, இதனுடைய பாவார்த்தம் என்ன? பூல் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பாவார்த்தம் என்ன? தவறான பாதையில் சென்று விடக்கூடாது. தப்பு, ஒரு தப்பு எங்க எப்ப நடக்குது? தவறான ஒரு காலடி தடத்தை எடுத்து வச்சுட்டீங்கன்னா தப்பு, தவறிட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப மலையில நின்றுட்டு இருக்கிறீங்க, உச்சியில ஒரு ஸ்டெப்பு நம்ம தப்பா எடுத்து வச்சா கூட என்ன ஆகும்? கீழே விழுந்துட வேண்டியதான். காலி, ஓம் சாந்தி, பரந்தாமத்துக்கு போயிட வேண்டியதான். சரி, இதனுடைய குடார்த்தம் என்ன? அது ஆழமான ரகசியம். இந்த வார்த்தையில் பொதிந்துள்ள ரகசியம். இப்படி வந்து மகாபாரதத்துல பாஞ்சாலி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, குருடனுடைய பையன் குருடன்ட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையினால மகாபாரதத்தினுடைய பவுண்டேஷன் அங்க போடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ஸ்டோரியில காட்டுறாங்க. அதனால பாபா என்ன சொல்றாரு, இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க, அந்த யோசிக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிங்க. தமிழ்ல சொல்லுவாங்க தராசுல வச்சு அளந்து பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, இப்படி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லும் அது தன்னுடைய இலக்கை அடைந்தே தீரும், அதை திரும்பி பெற முடியாது. இதுல ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது நீங்க வந்து தனித்தனி ஸ்பெல்லிங்க வந்து சொல்லணும். உட்டானா அப்படிங்கிற வார்த்தைய வந்து சொல்லுங்க பாப்போம். சுமித் பாய், ஊட்டானா தப்பு. சுசில் பாய் சொல்லுங்க, ஊ-டா-ந அ தப்பு. எப்படி சொல்லலாம்? ஊ-ட-அ-ந-அ, இதுதான் கரெக்ட். இப்ப அடுத்த வார்த்தை கோன் அப்படிங்கிறது யார் தமிழ்ல? அந்த கோன் அப்படிங்கறதனுடைய வார்த்தையை பிரிச்சு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கா-உ-ஆ தப்பு. கா-ஔ-ஆ-நா தப்பு. க-ல-ந கோன். கரெக்ட் பிரதர், கரெக்டா சொன்னார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்ப தமிழ்ல யார் அப்படின்னு சொன்னா அதை எப்படி பிரிச்சு சொல்றது? இ ஆ இன் ஆ அந்த மாதிரி. இல்ல இ ஆ இர் ஆ ஆ. சரி, சப்தம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஹிந்தியில சப்த கலத, அதாவது நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பூல். பூல் ஓகையா, அதாவது அதுக்கான ஆக்டிவிட்டி. ஏன்னா வார்த்தை நம்ம எடுத்துக்கிறது ரெண்டாவது வார்த்தை என்னது? பூல், தவறு, தப்பு. அதுக்கான இந்த ஆக்டிவிட்டி பண்ணோம். ஓகே, தேங்க்யூ, ஓம் சாந்தி. மூணாவது வார்த்தை வந்து முஸ்குரானா. முஸ்குரானா சிரித்தல். இதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா புன்னகைத்தல் அப்படின்னு சொல்லலாம். சிரித்தல், முருவலித்தல், முகம் மலர்தல், இளநகை புரிதல், மெல்லச் சிரித்தல், புன்னகை செய்தல், மகிழ்ச்சியுடன் சிரித்தல், சிரித்த முகத்துடன் இருத்தல், முகத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல், புன்னகை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சப்தார்த்தம், அந்த வார்த்தையினுடைய மீனிங். அடுத்தது பாவார்த்தம் என்ன? அதாவது நம்மளுடைய 32 பல்லையும் காட்டுறது. இல்ல
பல்லே காட்டாம வெளியில தெரியாம சிரிக்கிறது தான் முஸ்குரானா, அதுக்கு தான் மீனிங். இது புரியுதா? பல்லு வெளியில தெரியுற மாதிரி சிரிச்சா அது ஹஸ்னா அப்படின்னு, அதுக்கு வேற பேரு. சரி, இதனுடைய குணார்த்தம் என்ன? அதாவது ஆழமான ரகசியம் என்ன? அதாவது யாரோ உங்களை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்காங்க, இல்ல தவறான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஆடாம அசையாம இருக்கணும். மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. ஸ்திரமாக ஆடாத அசையாம இருக்கணும். அச்சடலோட அடோலா இருக்கணும். நான் பாபாவுடைய குஷ்நசீப் ஆத்மா, அதாவது அதிர்ஷ்டசாலி ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா, சௌபாகியசாலி ஆத்மா, பதம் ஆத்மா, பதம் ஆத்மா, பாக்கியசாலி ஆத்மா. அதாவது 100, 1000, 10 லட்சம், அவ்வளவு மடங்கு பாக்கியசாலி. அதுக்கு மேல இருக்கு பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா. இப்ப இதுல ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்குது, அவங்கவுங்க கையில வச்சிருக்கீங்களா, உங்களுடைய செல்ஃபி எடுத்துக்குவாங்க. ஸ்மைலிங் ஃபேஸ். அந்த செல்ஃபி எடுக்கும் போது ஸ்மைல் பண்ணுங்க. அத புன்னகை தான் பண்ணணும், சிரிக்க கூடாது. புன்னகை புரியுங்க, அப்புறம் கிளிக் பண்ணி அதை வச்சுக்கோங்க போட்டோவை. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வைங்க, இல்லைன்னா வால்பேப்பர்ல கூட வைக்கலாம். நீங்க இப்ப நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட உங்களுடைய இந்த போட்டோவை நீங்க எடுத்து பாத்தீங்க, அப்போ உங்களுடைய மன வாட்டம் மீண்டும் புத்துணர்ச்சியில மாறிடும். மகிழ்ச்சியான முகம் மலர்ந்துடும். எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டீங்களா போட்டோ? இப்ப பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட், சுகாவுனா. இந்த வார்த்தையை வச்சு பாபா முரளியில சொன்னாரு, இன்னைக்கு முதல் நாள். இப்ப எவ்வளவு சுகாவனா நேரமாக இருக்கு பாருங்க. இப்ப சுகாவனான என்ன அர்த்தம், மீனிங் என்ன? பாபா அமிர்த வேலைக்கும் சொல்லுவாரு, எவ்வளவு அழகான சுகாவனா டைம் பாபாவை நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறோம் அமிர்த வேலை நேரத்துல. அப்புறம் இந்த சங்கமேகம் கூட சுகாவனா சங்கமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா. சரி, சுகாவனான்னு என்ன அர்த்தம்? இதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா இனிமையான அப்படின்னு சொல்லலாம், மனதை கவரக்கூடிய, அழகான, ரம்மியமான, இன்பமான, மகிழ்ச்சியூட்டக்கூடிய, சுகமான, மனதிற்கு இதமான, ரசிக்கத்தக்க, மயக்கக்கூடிய, இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்குது. சரி, நம்ம இதனுடைய சப்தார்த்தத்தை பார்த்தோம். அதனுடைய பாவார்த்தம் என்ன, இன்டென்ஷன் என்ன? உள்நோக்கம், அதாவது இதயத்திற்கு ஓய்வளிக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பார்க்கும் பொழுதே மகிழ்ச்சியை தருவது. எப்படி இயற்கையான காட்சியை நம்ம ரசிக்கிறோம் போய், அதுக்குதான் எல்லாரும் சைட் சீயிங் போறாங்க, ஊர் சுத்துறாங்க, கடற்கரைக்கு போறாங்க, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க. அப்படின்னா எதுக்காக போறாங்க? சன்ரைஸ் சன்செட் பாக்குறாங்க. மனசுக்கு ஒரு இதம் கிடைக்குது, மன மகிழ்ச்சி கிடைக்குது. வெறும் பார்க்க மட்டும் தான் செய்யறோம், அவ்வளவுதான். கண்ணு தான் அங்க ஓப்பன்ல இருக்கு, மற்ற எல்லாமே உள்ளுக்குள்ள வேலை நடக்குது. இதனுடைய குடார்த்தம் என்ன? அது ஆழமான ரகசியம். அதாவது வெளிப்புற அழகு மட்டும் கிடையாது, உள்ளத்திலும் இனிமையும் சாந்தியும் ஏற்படுத்தக்கூடிய எது ஒன்னோ அதுதான் இந்த சுகாவனா அப்படிங்கிற அர்த்தம். சரி, இதனுடைய ஆக்டிவிட்டி பார்க்கலாம். எப்படி இப்ப பிரகாஷ்மணி தாதிஜினுடைய மாசம் போயிட்டு இருக்குது. அதனால அவங்க எப்படி நம்ம ஸ்டேஜ்ல வரும்போது நம்மளெல்லாம் பார்த்து அப்படி வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கையை வச்சுட்டு அப்படி நெஞ்சில வைப்பாங்க. அதே மாதிரி ஆஹா பாபா ஆஹா பண்ணுங்க, ஆஹா பாபா ஆஹா ஆக்ஷன் பண்ணுங்க. தாதி எப்படி பண்ணுவாங்களோ, ஆஹா பாபா ஆஹா, ஆஹா பாபா ஆஹா, ஆஹா நான் ஆஹா, ஆஹா இனிமையான பாபா ஆஹா, ஆஹா அன்பான பாபா ஆஹா. அதனால இந்த மாதிரி இதயம் அப்படி அன்புல மூழ்கி போகணும். அந்த மாதிரி ஒரு ரம்மியமான காட்சிய நம்ம இப்ப பண்ணோம். காட்சி இல்ல செயல் அப்படின்னு சொல்லலாம். மனசு என்ன ஆயிடுச்சு? ரம்மியம் ஆயிடுச்சு, சுகாவனா ஆயிடுச்சு. அடுத்தது 5வது வார்த்தை சைன், சுப் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? சப்தார்த்தம். சைன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அமைதி, நிம்மதி, சாந்தி, மன நிம்மதி, மன அமைதி, ஆறுதல், மன நிறைவு, கவலையின்மை, ஓய்வு, சுகம்,
இது எல்லாம் பாத்தீங்கன்னா சப்தார்த்தம். அடுத்தது பாவார்த்தம். பாவார்த்தம் வந்து எந்த ஒரு கவலை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சாந்தமா இருக்கிறது. குணார்த்தம் வந்து இதுல என்ன குணங்கள் இருக்குது அப்படின்னா அமைதி, நிம்மதி, சாந்தி, மன நிறைவு, திருப்தி, ஆறுதல், இந்த குணங்கள் எல்லாம் இதுல அடங்கி இருக்குது. எனக்கு செயின் வேணும் அப்படின்னா அந்த செயின் இல்ல செயின் வேணும் அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்கன்னா எனக்கு செயின் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எனக்கு நிம்மதி வேணும் இல்ல அமைதி வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லாருமே ஹிஸ்டரி ஆல் போங்க. ஐ பாய் மாதாஜி எந்திரிச்சு போகாதுங்க, மனசுல போங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால இருங்க, அங்க போக சொல்லல, மனசுல போங்க. அங்க ஒரு பிக்சர் இருக்கு பார்த்திருக்கீங்களா இந்த ஹிஸ்டரி ஹால்ல, அது பாபா வந்து அப்படி கையை வச்சுட்டு அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அப்படியே இந்த ஓய்வா விஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி. அது எங்க உள்ள பிக்சர் தெரியுமா? இல்ல பாபாவுடைய பகாடு அந்த அங்க உள்ளது கிடையாது. ஓம் சாந்தி பவன் இருக்குல்ல, ஓம் சாந்தி பவன்ல முதல்ல பாறை இருந்தது, நிறைய மலையா இருந்தது. அதுல வந்து பாபா அந்த ஓய்வா இருந்தது. இப்ப நாங்க வந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்படி பாபாவுடைய பகாடுக்கு போய் யோகா பண்றோம், அதே போல அந்த இடத்துல எல்லா தீதிகளும் சொல்லுவாங்க. ஆசா தீதி வந்த போது பட்டி எடுத்த போது சொன்னாங்க அந்த இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா யோகா பண்ணுங்க, பட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் மணிக்கூர் கணக்குல உட்கார்ந்துருப்போம் அப்படியே லகன்ல. அந்த மாதிரியான ஆரம்பத்துல அவ்வளவு சாந்தி, அவ்வளவு செயின், இதுல சொல்ற மாதிரி செயின் சுக செயின், அந்த அளவு ஆனந்தமான அனுபவம் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். அதனால எல்லாரும் இப்போ வந்து தியானம் பண்ணுங்க. நம்ம வந்து எப்படி ஆனந்த சயனத்துல இருப்பாரு விஷ்ணு, ஆனந்த சயனம். அதனாலதான் திருவனந்தபுரம் வந்து ஆனந்தபுரம். அந்த ஒரு போஸ்ட்ல அப்படி ஆனந்தத்துல மூழ்கி இருங்க பாபா நினைக்கிற. ஓகே, ஓம் சாந்தி. இப்ப எல்லாரும் கை வைங்க, அப்படி தலைக்கு மேல கை வச்சுட்டு அப்படி சாய்ச்சி உட்காருங்க. பாபா உங்களை மேல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நல்லா பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பண்ணுங்க. ஸ்ரீகிருஷ்ணருடைய இதுல காட்டுவாங்க, லாஸ்ட்ல வந்து அவர் படுத்துட்டு இருப்பாரு இந்த மாதிரி ஆனந்த சயனத்துல. அப்ப வந்து ஒரு வேடன் வந்து அவர் காலில் அம்பு விடுவாரு, அப்போ அவர் இறந்துடுவாரு. அப்புறம் அவருடைய உடம்பை எரிப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் எரிஞ்சிடும், இதயம் மட்டும் எரியாது. அதை வந்து அவங்க சில மாதிரி ஆனந்த சயனத்தினுடைய அந்த போஸ்ட் பண்ணி அதுல அந்த இதயத்தை செட் பண்ணி அதை வந்து ஆத்துல விட்டுருவாங்க. அது கடைசியில எங்க போய் சேரும் அப்படின்னா ஜெகநாத்புரி இருக்குல்ல, ஜெகநாதர் கோவில், அந்த இடத்துல போய் போயிடும். அங்க அதை எடுத்து வச்சு இப்ப வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரு காலையில் எந்திரிக்கிறதுக்கான பூஜை, அப்புறம் பல்லு விளக்குறதுக்கான பூஜை, என்ன பேஸ்ட்ன்னு கேட்டுறாருங்க தயவு செஞ்சு. அப்புறம் அவரு தூங்குறது எல்லாம் ஒவ்வொரு காரியமும் அங்க பூஜை நடக்குது அந்த கோவில்ல, ஜெகநாதர் கோவில்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவருக்கு காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலை தீக்கிறதுக்காக அவங்க வந்து வைத்தியர்கள் சேர்ந்து மருந்து தயார் பண்றாங்க. அதை கொடுக்குற மாதிரி அதை வந்து சங்குல ஊத்தி அதுக்கு, அதாவது ரத யாத்திரை போகும். அந்த ரத யாத்திரைக்கும் ஒரு மாசத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஃபீவர் வருமா அவருக்கு. அப்ப வந்து இந்த மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை கொடுத்து, மூலிகை மருந்தை கொடுத்தோன்னே அவருக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் ரத யாத்திரையில போவாரு கூட சேர்ந்து. அப்புறம் அவங்க எங்க போய் சேருவாருன்னா அவருடைய சித்தியினுடைய வீட்டுக்கு போய் சேருவாராமா. கண்டிசா அவங்க பேரு. இந்த மாதிரி கூட வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்றாங்க ஜெகநாதருக்கு. அடுத்தது 6வது வார்த்தை பாத்தீங்கன்னா வைசே, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, கைசே வைசே, ஐசே வைசே அப்படிம்பாங்க. அந்த வைசேங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்திருக்கோம். அதாவது இப்படி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுல அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்திருக்கோம். சாரி, அப்படி இப்படி இப்படி அப்படி, அதுல அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கிறோம். அதாவது வைசே, வைசே இதனுடைய சப்தார்த்தம் பாத்தீங்கன்னா அப்படியே, அவ்வாறு, அந்த வகையில், அந்த மாதிரி, பொதுவாக, எப்படியோ, இல்ல உண்மையில, இல்ல எப்படி இருந்தாலும், வழக்கமான, அதே போல, இந்த மாதிரியான வார்த்தை இருக்கு. நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது இருக்கான்னு. என்னுடைய மகா வாக்கியம் பாபா சொல்லியிருக்காரு, எப்படி பாபா உங்களுக்கு நினைக்காம இருக்க முடியாதோ அப்படியே, இல்ல எப்படி உங்களால, பாபா சொல்றாரு, எப்படி உங்களால பாபாவை நினைக்காம இருக்க முடியாதோ அதே போல பாபாவும் குழந்தைகளுடைய நினைவு இல்லாமல் இருக்க முடியாது. இதான் வாணியில் உள்ள பாயிண்ட். இது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா போட்டோ காப்பி,
சேம் டு சேம் அப்படின்னு சொல்லலாம். இதோட பாவார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நேரடியா ஸ்ட்ரைட்டா சொல்லாம அதனுடைய தொடர்புடைய இன்னொரு கருத்தை சொல்றாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் அதை சார்ந்து சொல்ல வந்த பொருளை சொல்றாங்க. இது அர்த்தம். இதனுடைய குணார்த்தம், அது ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா, இயல்பா ஈஸியா இருக்கிறது. அப்புறம் சத்தியம், ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வேற ஒரு ஒரே மெத்தட்ல சொல்லாம வேற ஒரு மெத்தட்ல விரிவாக அதை பார்க்கறது, அது வெளிப்படுத்துறது. ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம், ஒவ்வொரு அடி மேல் அடி அப்படின்னு சொல்லலாம், இரட்டையர்கள், ஒன்று போல் தோன்றுபவர்கள், தோற்றம் அளிப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாபா நமக்கு என்ன சோமான் கொடுக்குறாரோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா 7 புள்ளிகள் இருக்குது. அதாவது ஸ்டார், அதை வச்சு நீங்க ஸ்டார் உருவாக்கணும், ஒரு ஸ்டார் வரையணும். எந்த புள்ளி கூட எதை இணைக்கிறதன் மூலமாக, எப்படி இணைக்கிறதன் மூலமாக அது ஸ்டார் ஆகுது அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாரா மாத்தணும். ஓகே, அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு மாதிரி இப்படி வரைஞ்சிடு, ஒரு பக்கம் பிக்சர் இருக்கும், இன்னொரு பக்கம் டார்க் லைன் இருக்கும்ல, அதை பார்த்து இதை வரையணும், பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்களோ டிராயிங்ல குழந்தைங்களுக்கு, அதே போல கொடுத்துருக்குறோம், பார்த்து நீங்க வரைங்க, அவ்வளவுதான். அதாவது இதனுடைய உள்ளார்த்தம் என்ன அப்படின்னா, அதுல எப்படி இருக்கோ அதே போல அப்படியே இதுல வரையணும். தான் ஜெய்சேக்கு வைசே, எப்படியோ அப்படி. ஓகே, வரைஞ்சாச்சா? ஓகே, ஓம் சாந்தி. அடுத்த பாயிண்ட், அது 7வது பாத்தீங்கன்னா அனுசார். இதனுடைய சப்தார்த்தம் பாத்தீங்கன்னா படி, ஏற்ப, பிரகாரம், இணங்க, தகுந்தவாறு, ஒத்தபடி, விதிப்படி, குறிப்பின்படி, தேவைக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப. இதனுடைய இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு, as per, in accordance, in conformity, coincidence, in keeping, in line, as appreciate, depending, இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு. அதாவது எனக்கு வார்த்தை கிடைக்கலங்க, ஏன்னா ரிப்பீட் ஆகிடக்கூடாதுல. நேத்து அவரு கிளாஸ் எடுத்தாருல தேவேந்திர பாய, அவரை என்ன பாடுபடுத்தினீங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த வார்த்தை ஏற்கனவே வந்துருச்சு, இந்த வார்த்தை கூடாது, வேற வார்த்தை சொல்லுங்க. தீபாவளி வந்துருச்சு, அது வேண்டாம் அப்படின்னீங்க. தீபக் வந்துருச்சு, வேண்டாம் அப்படின்னீங்க. அதனால எனக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நானும் எந்த வார்த்தையை எடுக்கிறது அப்படின்னு நான் ரொம்ப மண்டையை உரைச்சிட்டு இருந்தேன். வந்துடக்கூடாது, ஏற்கனவே சொன்ன வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்ட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வைசே, ஐசே, இப்ப அனுசாரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் செலக்ட் பண்ணி, இதனுடைய மீனிங்கும் தெரியாது ஆக்சுவலி. ஆனாலும் டிக்ஷனரியை வாங்கி பார்த்து நான் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இது ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வேற வார்த்தைகள் இன்னும் ஒரு 10 வார்த்தை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி உடனே அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னேன், அதெல்லாம் நீங்க இது முடிஞ்சு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அவரை என்ன பாடுபடுத்தினீங்க அதை பார்த்துட்டு நானும் பாடம் கத்துக்கிட்டேன். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சட்டம் விதிச்சுட்டு அதுலன்னா ஒரு பிளான் பண்ணிட்டு அதன்படி காரியம் ஆற்றுறது, அதன் அனுசாரமாக. அனுசாரமாக தமிழ் வார்த்தையில எடுத்துக்கலாம், அனுசார் அப்படிங்கிற வார்த்தைக்கு. இதனுடைய குணார்த்தம் பாத்தீங்கன்னா இணக்கம், அதை ஒன்றுபட்டு போறது, வளைந்து கொடுக்கிறது, அவங்களை ஏத்துக்கிறது, கீழ்ப்படிந்து போறது, இந்த மாதிரி மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். ஹிந்தியில அனுரூப் அப்படின்னு சொல்லலாம், கியோ கா கியோ அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு சொல்றதா இருந்தா நமக்கு ஸ்ரீமத் என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பது. பாபா என்ன சொல்றாரோ, கட்டளை கொடுக்குறாரோ அதன்படி நடப்பது. அதாவது இன்னொன்னு எடுத்துக்கலாம், இதனுடைய குணார்த்தம் ஒருத்தர் காட்டிய வழிப்படி கரெக்டாக போறது. எப்படி நம்ம சுஷீல் பாய் இருக்காரு பாருங்க, அவரு எப்ப பார்த்தாலும் அந்த மலைக்கு மேல பகாடு மேல போயிட்டே இருப்பாரு, பாபா பகாடு, மம்மா பகாடு. அதனால அவருக்கு எல்லா வழியும் அங்க அத்துப்படி எங்கெங்கயோ சந்து பொந்துல எல்லாம் கூட்டிட்டு போய் நம்மள அங்க சேர்த்துருவாரு. அந்த மாதிரி அதான் அவர் வழி காட்டுறாரு, அவங்க சொல்ற வழியில போறது. அச்சா, ஓம் சாந்தி.